வணக்கம் நண்பர்களே, என்னோடய ஸ்டைலில் சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. பானால எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், அந்த கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது போட்ட உடனே வெங்காயம் வந்து பெருசு பெருசாக தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இது வதக்கிட்டு அரைக்கணும். நான் இப்படி தான் செய்வேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி, நான் வந்து 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன், 3 தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தான் எல்லாமே, ரொம்ப பெருசுலாம் இல்லை. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு உடச்ச கல்லையும் ஆட் பண்ணுறேன், நான் முந்திரியும் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். நாங்கள் இந்த மாதிரி வதங்கி இருக்கணும், ரொம்ப கொலையெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆறினதுக்கப்புறமா சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காவும் கசகசாவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனை கொடுக்கும் இது ஆட் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இப்போ நம்ம அந்த இலை, கிராம்பு, பட்டை, அன்னாச்சி பூ இது ஒண்டி சேர்த்தா போதும். நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கோம். அதில் போட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டிருக்கேன். சில பேர் வெங்காயம் சேர்க்காமே அதை ஒண்டியே போட்டு சேர்ப்பாங்க, நான் வெங்காயம் சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லோரும் முழுசாக போடுறாங்க, நான் வந்து அரைச்சி போட்டுருவேன். ஏன்னா எப்படியும் எடுத்து வச்சுருவாங்க, அதனால் பச்சை மிளகா நல்லது, அதனால் பச்சை மிளகா நான் அரைச்சே போட்டுருவேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, வெங்காய தக்காளி முந்திரி அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து இப்போ போட்டுக்கலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா அது வந்து எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதங்கணும். இது வந்து தயிரும் நான் கொஞ்சம் கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் ஒரு 4 போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுண்டல் வந்து உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், கொண்டக்கடலை, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து கலரி விட்டுடலாம். நல்லா திக்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய வேணுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த திக்னஸ் போதும்ன்ட்டு இதோடு விட்டுட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, சன்னா மசாலா என்னோடய ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டேன். கொத்தமல்லி வந்து இப்போ லைட்டாக மேலே தூவிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லெமன் கொஞ்சம் பிழிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.